வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. காலைல எந்திரிச்சு உக்காண்டான். பல்லு வளர்க்கடா பாத்ரூம் போடா சொன்னே இருக்க வேண்டியதா இருக்கு. அதான் நான் என்ன சொல்றேன், நான் சொல்ல மாட்டாங்க. காபி நைட்டி இட்லி தோசை அப்பளம் வடை பாயசம் கொத்தமல்லி கத்திரிக்காய் சோடக்காய் தக்காளிப்பூ கப்புக்காய் கொய்யாப்பழம் மாப்பழம் அன்னாச்சி பழம் பழம் வாழைக்காய் தக்காளிப்பூ அவாக்காய் பீன் முக்கக்காய் பொட்டேட்டோ பவுடரு முட்டை தோசை என்ன டேட் நானி டேட் 4 மேஜி புட்டா பொம்மைக்கு நான் 2025 நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில். நான் பழச்சொல்லை பேச்ச முடிக்கு ஐயா பார்க்கலாம். நான் பேஸ்ட் முடியை கொஞ்சம் வச்சிருந்தாங்க பழைய பீரோல, அந்த பீரோ தூக்கி போட மூட்டை கட்டு அது போச்சு. சரி பிரதர் சிஸ்டர்ஸ், எங்க வீட்டுக்கு நீங்க வரவங்க புக்கைக்கு பொம்மைக்கு போச்சு பள்ளத்தை பேடுற போச்சு. எங்க வீட்டுக்கு வரவங்க சூர்யா பார்க்க வரவங்க என்ன எடுத்துன்னு வரீங்கன்னா இல்ல பொம்மைக்கு இது சொல்லு ஜின்னிங்கம் இந்த பொம்மைக்கு இது வேணுமா கீழே எடுத்துன்னு வருவாங்க தருவாங்க. கேன் மோதி கேன் முடி வேணுமா உங்களுக்கு? ரெண்டு பேஸ்ட் முடி வேணுமா? பேச்ச முடி இங்கே பாருங்க எவ்வளோ வச்சிருக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்க நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், இதுதான் பேஸ்ட் முடி. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தூக்கி போகிற பொருள் சூரிய விளாடு கட்டைலாம் கிடைக்காது. கட்டை எடு இது கட்டை பயல்ல இது உள்ள வச்சிருக்கியா? டப்பா புது டப்பா வந்து வச்சிருக்கியா? புது டப்பான்னு எனக்கு இந்த கட்டையில் வச்சுன்னு வெள்ளடம் லைட்லாம் போட்டு. ஓகேங்களா? புது டப்பா நான் எனக்கு வீட்டுக்கு வராங்க இந்த டப்பா டப்பான்றேன் இந்த பேஸ்ட் மூடி வாட்டர் அந்த வாட்டர் கேனுடைய மூடி எல்லாம் எடுத்துவாங்க. தேங்க்யூ. வணக்கம். சும்மா 15 கேன் 15 அதோட மூடி வேணுமா? அந்த மூடி எப்படி இருக்கும்? அது இந்தாங்க இது வேணும் சொல்லு. 15 கேன் மூடி. அப்புறம் ஒரு விஷயத்த பேசான்னு வந்தேன். சொல்லி பல்வலுக்கு நான் பேசுகிறேன். நீ ஈரம் பண்ண பல்ல, அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் கால பல்ல. இவனு சூரிய அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அது உண்மையில வருத்தத்துக்குரிய கண்டனத்துக்குரிய விஷயம். அது என்ன பேச சொல்லியிருந்தாங்க நம்ம பிரதர்ஸ் ஒரு கேட்டிருந்தாருன்னா அதை பற்றி பேசுங்கன்னு. நெல்ல எண்டக்கா ஆட்டா பல்ல சும்மா உட்காண்டான்னு பாப்பா தள்ளு கொக்குப்பட்டை சும்மா உட்காந்து நான் சிக்கிலிக்கா பண்ண கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து பல்லு உடைச்சு அதை சொல்கிறான். அது வாய் குண்டாயிடுச்சு. எந்த டாக்டர் பேர் என்ன ஒரு சரி பண்ணமே? டாக்டர் ஒன்று ரெடி பண்ணார். அந்த டாக்டர் பேர் டாக்டர் பேர் என்ன நான் சொல்லிட்டேன்? ஹரி.
ஆட்ரி ஆரி. கொக்குப்பட்டை கிட்ட ஆட்ரி முருகப்பட்டை கிட்ட ஹரி பம்பை. டாக்டர் இருந்தாரு. பம்பை ஆமா. அப்புறம் இந்த எடுக்கலையா? பல்ல வேடுற பல்ல வேடுற டாக்டர் ஓகே. அதாவது சரி இரு. உண்டு டாக்டர் 2 டாக்டர். டைட்டஸ் டாக்டர் வந்து முது ஆப்ரேஷன் பண்ணவர் இல்லை. ஆமாம். ஹரி டாக்டர் வந்து சூரி பல்ல ரெடி பண்ண. கம்பியில் ஒட்டு இல்லை, கம்பியில் ஒட்டு தலைமலை ரெண்டுக்கு விளக்கு டார்ச் தலைமலை டார்ச் வச்சு பல்ல எடுத்தாரா? எப்படி ஞாபகம் இருக்கு பாருங்க. மயக்கம் ஊற்றி செடாது மருத்து போகிற ஊசி எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். எண்ணெய்க்கு செடாது பல்லு செடாது. சரி, இப்போ சூரி பேச ஆரம்பிச்சதுலேருந்து ஜாஸ்தி நான் கையட்டோட்டு என்ன செடாது என்ன செடாது நான் செடாது நான் செடாது நான் கையட்டோட்டு கை வச்ச கூட தெரியல. ஓகே. மயக்கம் ஊற்றி பேசிட்டியா? நான் பேசுவேன். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். அஜித்குமார் ஒரு பையனை போலீஸ்காரன் அடித்து சாவச்சிட்டாங்க. அது உண்மையுமே கண்டனத்துக்குரிய விஷயம். அது என்ன நான் சொல்கிறதுன்னா, நான் அதே ஒரு கேள்வி கேட்குறேன் அவங்கள பார்த்து. இது ஒரு பணக்கார வீட்டு பையன், நல்ல வசதியான பையன், இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அடித்து சாவடிப்பீங்களா? அது யாரோ ஒரு புண்ணியம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ரெக்கார்ட் கொஞ்சம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி தான் வந்துருக்கோம். இப்போ அந்த அடித்து சாவடிச்ச பேரை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவங்களை விடுவிக்க சொல்லி அவங்க ஃபேமிலி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு பார்க்குறீங்களே, நான் 5 குடும்பம் இருக்க சொல்லிட்டு அந்த போலீஸ்கார ஃபேமிலி வந்து பார்த்து ஒரு பேட்டியில் பார்த்தேன் நான். அவங்க செத்துட்டாங்க, அடித்த 4 பேரும் ஜெயிலில் தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பென்ஷன் கட் பண்ணுவாங்களா சம்பளம் கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்னும் அப்படி தான் இருக்குது. இந்த சாத்தான் குளத்தில் வந்து சாவடிச்சாங்க இல்லையா அப்பா பிள்ளைய, இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜஸ்டிஸ் வெரி லேட். அது இன்னும் நடந்துட்டு இருக்கு அந்த கேஸு. பட் அவங்களுக்கு சேலரிலாம் கிடச்சிருந்தாருன்னு சொல்கிறாங்க. நான் புக்கில் தான் படித்தேன் நான். அவங்க ஜாலியாக வராங்களாம், ஜாலியாக போகிறாங்களாம். இதே வந்து இந்த பையனை அடிச்சிருக்காங்க. அடித்தவங்க உண்மையிலும் வந்து அடித்த போலீஸ்காரங்க வந்து சைக்கோவாக தான் இருப்பாங்க. 1ஆம் நம்பர் சைக்கோவாக தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி நான் சொல்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் அடிக்கிறாங்கன்னா அவங்க தண்ணி கேட்டிருக்காங்க, தண்ணி கொடுக்காம மிளகாத்தூள் வாயில் போட்டிருக்காங்க, கண்ணில் போட்டிருக்காங்க, யூரின் போட்டத்தில் மிளகாத்தூள் போட்டு அடிச்சிருக்காங்க. எப்படி தான் ஒரு ஒரு சைக்கோ கூட அந்த மாதிரி சாவடிக்க மாட்டான். இந்த கூலிப்படைகள்கிட்ட கூட அந்த மாதிரி சாவடிக்கணும், ஒரே வெட்டு சாவிடான்னு விட்டுருவான். ஆனால் இவங்க வந்து சைக்கோவோட கூலிப்படையோட மோசமான ஆளுங்களாக இருப்பாங்கன்னு தோணுது. அவங்க உயர் அதிகாரிகள் சொல்லி தான் அடித்தாங்க. சரி, உயர் அதிகாரி சொல்லி தான் அடிச்சிட்டாங்க, அடிக்கலாம். இப்படி இதுக்குன்ட்டா போலீஸ்காரங்க அடிக்கிற உரிமை தந்திருக்காங்க. யார் தந்திருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி அடிப்பாங்க, அடித்து சாவடிப்பாங்க அந்த பையனை. கேட்க அந்த வீட்டில் பார்த்தாலும் பயமாக இருக்குது. அந்த போட்டு அடி அடிக்கிறாங்க. அதை 100 அடி அடிச்சிருப்பாங்க. அதில் 1 அடி இவர் மேலே அடிச்சுப்பாரு. அந்த வலி எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக அந்த நகை வந்து காரில் இருந்துச்சா இல்லையான்னு கூட பிரச்சனை இருக்குது. அந்த நிக்கிதாவா அந்த பொம்பளை புறம்போக்கு அசிங்கமாக வாயில் வருது. ஒன்றும் இல்லை, அவன் கோயிலுக்கு போகிறப்போ வீல் சேருக்கு காசு கேட்டிருக்கான். இவங்களும் தந்துட்டு இருக்காங்க போல இருக்குது. இது என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு யாருக்கோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, உயரதிகாரி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இந்த பையன் வந்து நகையை காண சொல்லிட்டு வாய் வழியாக தான் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு போயிட்டு எந்த அடி அடிச்சிருக்கான் அந்த பையனை அடித்து சாவடிக்கிறாங்க. இந்த அடித்த போலீஸ்காரங்களும் ஈவு இறக்கம் சுத்தமாக கிடையாதான்னு கேட்குறேன் நான். அவங்க வீட்டு பசங்க இது மாதிரி அடிப்பாங்களே? ஒருத்தர் தண்ணி கேட்டிருக்காங்க, ஒரு சாதாரண ஒரு ஆள் கூட தண்ணி கேட்டால் கொடுத்துருவாங்க. ஒரு மிருகத்துக்கு இருக்கிற ஒரு பாசம் கூட இந்த 5 பேருக்கு அடித்தாங்களே, 4 பேர் 5 பேர் அவங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. மனசாட்சியெல்லாம் அடிச்சிருக்காங்க. முட்டி மேலே காலை வச்சு இங்கே அடித்து மூளை ரத்த கசிவு, உடம்புல கிட்ட 40-50 காயமும் இன்னும் இல்லை. மனசாட்சி இருக்கான். அந்த பையன் துடிச்சிருக்கான், தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி கூட கொடுக்காம அடிச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு சைக்கோ இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன தண்டனை தர போகிறாங்கன்னு தெரியல. என்ன கேட்டால் அவன் அடித்த மாதிரியே 4 பேர் அடிக்கணுன்ற ஆமாவா இல்லையா? அந்த பையன் அடித்து சாவடித்த மாதிரி இவங்களை சாவடிக்கூடாது. அதே மாதிரி அதே பெரம்பெடுத்து ஒரு 10 அடி வச்சா கூட எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஒரு அடி எப்படி தெரியுமா அடிக்கும்? அந்த கட்டையில் அடிச்சிருக்காங்க, பைப்பு உண்டு கிடது, சின்ன கழிச்சிருக்கான், மலம் போயிருக்கான், இவ்வளோத்தையும் பார்த்துட்டு ஒரு உயர் அதிகாரி அழுத்தத்தில் தான் அடிக்கிறாங்க. அடிக்கலாம், இதுக்குன்னு இப்படியா இப்படியா சித்திரத்தை பண்ணி சாவடிப்பாங்க லாக்கப்பில். அது லாக்கப்பில் கூட கிடையாது. ஏதோ ஒரு கோயிலில் கோசாலை மாட்டுத்தோட்டத்தை அடிச்சிருக்காங்க. அதுவும் என்ன சொல்கிறது, அடித்தவங்க யூனிஃபார்ம் கூட இல்லை, அன்யூனிஃபார்மில் அடிச்சிருக்காங்க. மன்னிக்க முடியாத இங்கே கடுமையான ஒரு குற்றம். இதுக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும்.
கடவுள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, கடவுள் பார்க்குறாரு. அந்த கடவுள் அடிக்கிறப்ப அந்த கடவுள் எங்கே போனார்? இந்த நிக்கிதான்றவன் சாதாரணம் கிடையாது, நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன சொல்லி நிறைய பேர் அவங்க வந்து ஏமாத்திருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வரும், ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். கடுமையான தனம் தரணுங்க, இது கடுமையான தனம் தரணும். ஒரு 10 சவனுக்கோசரம் உயிரை சாவச்சிட்டாங்க. அந்த உயிரை டக்குன்னு சாவச்சுனா கூட பரவாயில்ல, சித்திரவதை பண்ணி சாவச்சிருக்காங்க. ஆனால் மனுஷங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அவங்களும் வீட்டில் குழந்தை குட்டிங்க இருக்கும், அந்த குழந்தைய என்ன அடிச்சா அவங்க ஒத்துப்பாங்களா? அடிக்கிறப்ப அவன் வலிக்கும் சொல்லிட்டு இவனுக்கு தெரியாது. வெறும் 10 சவனுங்க. இந்த விஜய் மல்லையாலாம் கோடிக்கணக்கில் ஏமாற்றிட்டு எங்கேயோ ஃபாரினில் போய் நிம்மதி செட்டு. அவன் மேலே ஒரு அடி உங்களால் அடிக்க முடியுமா? ஒரே ஒரு அடி அவன் மேலே உங்களால் அடிக்க முடியுமா? ஊரை ஏமாற்றிட்டு போயிட்டான், பேங்க் ஏமாற்றிட்டு போயிட்டான், பயங்கர ஏமாற்றி வேலை பண்ணான் விஜய் மல்லையா. ஒரு அடி அவன் மேலே கை வைக்க முடியுமா? கிட்டனாச்சு நெருங்க முடியும். உங்களுக்கு ஏமாந்தவங்க சாமானிய மக்கள் அங்கே அந்த மாதிரி ஆளுங்க போட்டு பின்னிட்டு இது பேசக்கூடாதுன்னு பயமாக இருக்குது. இருந்தாலும் எதனாலும் பரவாயில்ல, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். அவ்வளோதான். அஜித்குமார் நீ கடுமையான தண்டனை வழங்கணும். இந்த மாதிரி நாங்கள் நிகழக்கூடாது. அடிக்கணுங்க, அடிங்க, வேணாம் சொல்ல. போலீஸ்காரன் அடிக்க உண்மை தந்திருக்காங்க, அடிங்க. யார் தந்துருந்தா அடிங்க. ஆனால் ஒரு மனசாட்சியோடு அடிங்கன்ற. அடித்தா வலிக்கும்ல, சாவடிக்கிற மாதிரியே அடிக்கிறாங்க. ஒரு தண்ணி கொடுத்து, ஒரு இந்த ஆடை வெட்டுறவன் சரி, கோழியை கட் பண்ணுறோம் சரி, கொஞ்சோண்டு வாயில் தண்ணி மட்டும் தான் கட் பண்ணுவாங்க. அந்த தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி சாவடிச்சிருக்கணும். மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாமே ஹேஷ்டேக் போடலாம், போராடலாம். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். பாய். நீ பேசி அவன் நினச்சேன். இப்போ என்ன கண்டனம் தெரிவிச்சு போன உயிர் வருமா? அந்த அம்மா எவ்வளோ வயிறு எரிஞ்சிருக்கும். சரி ஓகே, அந்த பேச நம்மளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. காலையில் ஏன் பேசணும்னு சரி விடுங்க. எல்லா போலீஸ்காரனும் நான் சொல்ல, சில பேர் பண்ணுற இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தால் தான் எல்லா போலீஸ் பேரும் கெட்டு போயிடுது. என்ன பண்ணுறது? நிறைய பார்க்குறேங்க. நம்ம எதுவும் பேசணும் கம்முன்னு இருக்கேன். நான் இன்னைக்கு பேச அவனை இதை பற்றி இதுவரைக்கும் யாரை பற்றி நான் பேசணும் சொல்லணும்னு தோணுச்சு. நான் பேச கூட எனக்கு என்ன புரியாது. சரி பரவாயில்ல விடுங்க. சரி பாத்ரூம் போக சொல்லி பாய் சொல்லு. பாய் பாய். ஐயோ வாங்க.